வணக்கம் நண்பர்களே, மாஸ்டரிங் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வீடியோ சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இது வீடியோ நம்பர் 22, பிவட் டேபிள் பார்ட் 5. இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறது கேல்குலேட்டட் ஃபீல்ட், கேல்குலேட்டட் ஐட்டம் அப்படின்ற 2 அட்வான்ஸ் லெவல் கான்செப்ட்ஸை கற்றுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபைலை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கடந்த 4 வீடியோக்கு நம்ம யூஸ் பண்ண அதே ஃபைல் தான் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இந்த ஃபைலுக்கு வச்சுக்கிட்டு நம்ம பிவட் டேபிள் க்ரியேட் பண்ணலாம். முதல்ல பிவட் டேபிள் க்ரியேட் பண்ணிட்டோன்னா அந்த கேல்குலேட்டட் ஃபீல்ட்னா என்ன, கேல்குலேட் ஐட்டம்னா என்னன்னு டிஸ்கஸ் பண்ணிடலாம். இப்போ பிவட் டேபிளை க்ரியேட் பண்ணுறேன். ப்ராடக்ட் கேட்டகரி, பில் அமௌண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வைஸ் பில் அமௌண்ட் எவ்வளோ நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோன்றதை ப்ரெசென்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ எனக்கு டிஸ்கவுண்ட்டுன்னு ஒரு ஃபீல்டை க்ரியேட் பண்ணணும். ஆஃப்டர் டிஸ்கவுண்ட்டுன்னு ஒரு ஃபீல்டை க்ரியேட் பண்ணணும். டிஸ்கவுண்ட்டுன்றது 10%, பில் அமௌண்ட்டோட 10% தான் டிஸ்கவுண்ட்டு. ஆஃப்டர் டிஸ்கவுண்ட்டுன்றது அந்த 10% பில் அமௌண்ட்டில் கழிச்சது போக மீதி எவ்வளோ அப்படின்றத காட்டணும். ஆஃப்டர் டிஸ்கவுண்ட்டுன்றது அந்த 10% டிஸ்கவுண்ட்டை பில் அமௌண்ட்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு மீதி வரது தான் நம்ம ஆஃப்டர் டிஸ்கவுண்ட்டில் காட்டணும். இது என்ன சார் பெரிய விஷயம், பக்கத்தில் போய் நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல்ட்டுன்னு போய்ட்டு இந்த செல்லை செலக்ட் பண்ணனா B4 அப்படின்ற அந்த செல்லு வரதுக்கு பதிலாக எனக்கு வேறு என்னமோ வருது. ஸோ இதனால் எனக்கு கேல்குலேஷன் பண்ண முடியாமல் போயிடுங்க. பாருங்கள், இதை விட்டுட்டு நான் இதை கண்டுக்காமல் இன்ட்டு 10% போட்டுட்டு நான் ஃபார்முலாவை ட்ராக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எல்லா இடத்துலையும் ஒரே வேல்யூ தான் வரும். சில நண்பர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது சார் இந்த டாலர் சிம்பிள் இருக்கிறதால வரல, அதெல்லாம் ரீசன் இல்லை. ஆக்சுவலாக கவனிச்சிங்கன்னா நம்ம பிவட் டேபிளில் இருக்கிற அந்த கேட்டகிரி ஐட்டம் வரைக்கும் பிக் பண்ணியிருக்கிறதால அது நமக்கு ஒர்க் ஆகுது. எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா 3 வீலரோட டோட்டல் எடுத்து தான் பண்ணுது. அதனால தான் எல்லா இடத்துலையும் ஒரே ஆன்சர். சரி சார், இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், அப்படி பண்ணாமல் நேராக B4ன்னு டைப் பண்ணிடலாம்ல. B4 அப்படின்னு போட்டு 10% அப்படின்னு போட்டு நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாமே, தாராளமாக பண்ணலாம். பட் அப்படி பண்ணால் என்ன ஆகும்னா ஃபார்முலா ஒர்க் ஆகிடும். பட் இப்போ நான் பிவட் டேபிளில் போயிட்டு சேல்ஸ் டெரிட்டரியை கொண்டு வந்து காலமில் போட்டு அனலைஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா இந்த மாதிரி மெசேஜ் வரும். இதில் நான் இப்போ சேல்ஸ் டெரிட்டரி கொண்டு வரணும், பட் ஏற்கனவே டேட்டா இருக்குது, நான் ஓவர் ரைட் பண்ணவான்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்துட்டோம்னா நம்மளோட கேல்குலேஷன் போயிடுச்சு, இருக்காது. கரெக்டுங்களா சார்? அது ஒரு ப்ராப்ளம். 2வது ப்ராப்ளம், இந்த மாதிரி மேனுவல் கேல்குலேஷன் பண்ணிங்கன்னா 2வது ப்ராப்ளம் என்னென்னா, இப்போ நான் பில் அமௌண்ட் எடுத்துட்டேன்னா என்ன ஆகிடும், இந்த கேல்குலேஷன் போயிடுச்சு. அப்போ அதை சார்ந்து தான் இருக்கே தவிர அது இல்லைன்னா இது வராது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதால பிவட் டேபிளில் கேல்குலேஷன்ஸை பண்ணுறது சில பேரோட ரெக்குவயர்மெண்ட்டாக அமைஞ்சிடும். எல்லாருக்கும் இந்த ரெக்குவயர்மெண்ட் வராது. சில நண்பர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் பிவட் டேபிள் கொண்டு வந்துட்டேன், இப்போ அந்த வேல்யூவில் எனக்கு ஒரு 10% கேல்குலேட் பண்ணணும், 12% கேல்குலேட் பண்ணணும், இல்லை 2 ஃபீல்டு இருக்குது, அந்த 2 ஃபீல்டோட சப்ட்ராக்ட் பண்ணி வர்றது எனக்கு இன்னொரு ஃபீல்டாக க்ரியேட் பண்ணணும், மேனுவலாக நான் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன், பிவட் டேபிள் வழியாக பண்ணணும், எப்படி பண்ணுறதுன்னு கேட்பாங்க. ஸோ எப்போவுமே பிவட் டேபிளில் இருக்கிற ஃபீல்டை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு கேல்குலேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய டூல் கேல்குலேட்டட் ஃபீல்ட். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிவட் டேபிளோட அனலைஸ் டேபில் கேல்குலேஷன்ஸ் என்ற குரூப்பில் ஃபீல்ட்ஸ், ஐட்டம்ஸ் அண்ட் செட்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு கேல்குலேட்டட் ஃபீல்டை சூஸ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு என்ன கேட்குன்னா, நீ க்ரியேட் பண்ண போகிற ஃபீல்டுக்கு என்ன நேம் கொடுக்க போகிறேன்னு நம்ம என்ன சொல்ல போகிறோம், டிஸ்கவுண்ட். அடுத்தது அந்த அடுத்த பாக்ஸில் ஈக்குவல் டு 0ன்ற இடத்துல 0வை டெலீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கேல்குலேஷனை போடணும். ஸோ டிஸ்கவுண்ட்டுன்றது 10%, என்னோடய பில் அமௌண்ட்டில் 10%. ஸோ அந்த பில் அமௌண்ட்டுன்ற இந்த ஃபீல்டை இங்கேருந்து இந்த பாக்ஸுக்கு கொண்டு வரணும். இதை 2 விதமாக கொண்டு வரலாம். பில் அமௌண்ட் அப்படின்ற அந்த ஃபீல்டை செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் ஃபீல்டுன்னு கொடுத்தோன்னா இது மேலே வந்துடும். இது ஒரு விதம். இன்னொரு விதம் எப்படி எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே மேலே வந்துடும். ஸோ பில் அமௌண்ட் மல்டிப்ளைட் பை 10%. இப்போ ஓகேன்னு கொடுத்தேன்னா நமக்கு புது ஃபீல்டு க்ரியேட் ஆகிடுச்சு பாருங்கள், டிஸ்கவுண்ட். அடுத்து நம்ம என்ன ஃபீல்டு கேட்டோம், ஆஃப்டர் டிஸ்கவுண்ட். அது எது, பில் அமௌண்ட் மைனஸ் த டிஸ்கவுண்ட், கரெக்டுங்களா? ஸோ அதையும் எப்படி க்ரியேட் பண்ணுறோம் பாருங்கள். அதே அனலைஸ் டேபு, அதே கேல்குலேஷன் குரூப்பில் ஃபீல்ட்ஸ், ஐட்டம்ஸ் அண்ட் செட்ஸு, கேல்குலேட்டட் ஃபீல்ட். இந்த ஃபீல்டுக்கு என்ன நேம் கொடுக்க போகிறோம், ஆஃப்டர் டிஸ்கவுண்ட். இந்த ஆஃப்டர் டிஸ்கவுண்ட்டோட லாஜிக் என்ன, பில் அமௌண்ட்டு மைனஸ் டிஸ்கவுண்ட்டு. கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கடைசியாக காட்டுது பாருங்கள். ஓகே அப்படின்னா ஆஃப்டர் டிஸ்கவுண்ட்டும் கிடச்சிது. சார் இது என்ன சார், நான் பக்கத்து காலமில் போய் நான் கூட மேனுவலாக பண்ணியிருப்பேனே அப்படின்னா, இப்போ தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் காட்ட போகிறோம் பாருங்கள். உங்கள் ஃபார்முலா இந்த பில் அமௌண்ட் இருந்தால் தான் வேலை செய்யும், இல்லைன்னா வேலை செய்யாது. கரெக்டுங்களா? இப்போ நான் பில் அமௌண்ட்டே எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போவும் என்னோடய கேல்குலேட்டட் ஃபீல்டு வேலை செய்யும். ஏன்னா அது பிவட் டேபிளோட பார்ட்டாகவே இப்போ மாறிடுச்சு.
ஸோ இந்த டிஸ்கவுண்ட்டை ப்ராடக்ட் கேட்டகரிக்கு மட்டும் இல்லை, நான் டெரிட்டரி வைஸும் பார்த்துக்க முடியும். அது கம்ப்ளீட்டாக பிவட் டேபிளோட ஒரு அங்கமாகவே மாறிடுச்சு. இப்போ ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஃபைலை வந்து நான் இன்னொருத்தருக்கு அனுப்புகிறேன்னு வச்சுங்க. அவர் என்ன பண்ணுவார்னா, இங்கே கீழே பார்ப்பார், என்னப்பா இங்கே டிஸ்கவுண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, ஆஃப்டர் டிஸ்கவுண்ட்னு ஒரு ஃபீல்டு காட்டுது, ஆனால் டேட்டில் அந்த மாதிரி காலமே இல்லையே. அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், எப்பெல்லாம் இங்கே வந்து ஒரு ஃபீல்டு டிஸ்பிளே ஆகுது பட் அந்த ஃபீல்டு டேட்டாலேயே இல்லை அப்படின்னா நம்ம அது என்ன ஃபீல்டுன்னு புரிஞ்சுக்கணும், கால்குலேட்டட் ஃபீல்டுன்னு புரிஞ்சுக்கணும். சரி, அப்போ கால்குலேட் ஃபீல்டு புரிஞ்சுக்கிட்டோம். சரி சார், இப்போது அவர் கால்குலேட்டிவ் ஃபீல்டு யூஸ் பண்ணிக்காரு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அந்த கால்குலேட்டிவ் ஃபீல்டுக்கு பின்னாடி இருக்க லாஜிக் என்னென்னு எனக்கு தெரியணும், அந்த கால்குலேஷன் லாஜிக் என்னென்னு தெரியணும். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனலைஸ் டேபுக்கே வாங்க, ஃபீல்ட்ஸ் ஐட்டம்ஸ் அண்ட் செட்ஸுக்கு போனீங்கன்னா கால்குலேட்டட் ஃபீல்டை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே இருக்கிற பாக்ஸில் ஒரு ட்ராப் டவுன் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவர் எத்தனை கால்குலேட்டட் ஃபீல்டு க்ரியேட் பண்ணியிருக்காரோ அத்தனை கால்குலேட்டட் ஃபீல்டும் லிஸ்ட் ஆகும். இப்போ எந்த கால்குலேட்டட் ஃபீல்டை லாஜிக்கை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணிங்கன்னா அந்த கால்குலேட்டட் ஃபீல்டுக்கு பின்னாடி இருக்க லாஜிக்கை அது டிஸ்பிளே பண்ணிடும். பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்க முடியுது. இதுதான் வந்து இன்னொருத்தர் வந்து கால்குலேட்டட் ஃபீல்டு யூஸ் பண்ணியிருந்தால் அது எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு பின்னாடி இருக்கிற கால்குலேஷன் லாஜிக்கை எப்படி தெரிஞ்சுக்கிறது. சரி, கால்குலேட்டட் ஃபீல்டே வேண்டாம் எனக்கு டெலீட் பண்ணணும் அப்படின்னா நான் எப்படி டெலீட் பண்ணுறது? கால்குலேட்டட் ஃபீல்டை டெலீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முக்கியமான விஷயம், கவனத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயம், அது பிவட் டேபிளில், உங்களோட பிவட் டேபிள் லே அவுட்டில் அது இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன மீன் பண்ணுறேன்னா, அதை பிவட் டேபிள் லே அவுட்டில் வச்சுக்கிட்டே டெலீட் பண்ணிங்க அப்படின்னா சிஸ்டம் ஹேங் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய, நாட் ரெஸ்பாண்டிங் மோடுக்கு போயிடும். அதனால் என்ன பண்ணணுன்னா அதை பிவட் டேபிள் லே அவுட்டில் இல்லாமல் பார்த்துக்கணும். இப்போ நம்ம அதை எடுத்துட்டோம். இப்போ டெலீட் பண்ணுறதுக்கும் அங்கே தான் போக போகிறோம். கால்குலேட்டிவ் ஃபீல்டுக்கு போகிறேன், என்னோடய கால்குலேட்டிவ் ஃபீல்டை சூஸ் பண்ணுறேன், டெலீட் பண்ணுறேன், கால்குலேட்டிவ் ஃபீல்டு சூஸ் பண்ணுறேன், டெலீட் பண்ணுறேன். ஓகேன்னு கொடுத்துட்டேன்னா என்னோடய ஃபீல்ட் லிஸ்ட்லேருந்து அந்த 2 கால்குலேட்டட் ஃபீல்டும் போயிடுச்சு. இப்போ பில் அமௌண்ட்டை கொண்டு வந்துக்கிறேன். ஸோ ஒரு கால்குலேட்டட் ஃபீல்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு கால்குலேட்டட் ஃபீல்டு இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, அந்த கால்குலேட்டட் ஃபீல்டுக்கு பின்னாடி இருக்கிற கால்குலேஷன் லாஜிக் எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஒரு கால்குலேட்டட் ஃபீல்டை நான் டெலீட் பண்ணணுன்னா என்ன கவனத்தில் வச்சுக்கிட்டு டெலீட் பண்ணுறது, இதை ஃபுல்லாக இப்போ பார்த்துட்டோம். ஸோ ஒரு பகுதி முடிச்சிட்டோம். இப்போ வீடியோவோட அடுத்த பகுதிக்கு போகிறோம். அது கால்குலேட்டட் ஐட்டம். ஸோ அந்த கால்குலேட்டட் ஐட்டம் ஃபீல்டு, இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபீல்டுன்னு சொல்லும் போது 2 காலமோ இருக்கிற காலம் வச்சு நம்ம ஒர்க் பண்ணுற கால்குலேஷன் தான் கால்குலேட்டட் ஃபீல்டு. ஐட்டம் சொல்லும் போது ஒரு காலம்குள்ளே இருக்கிற வேல்யூக்கு உள்ளே நடக்கிற கால்குலேஷன், ஒரு காலம்குள்ளே இருக்கிற வேல்யூஸ்க்கு நடுவில் ஏற்படுற ஒரு கால்குலேஷன். எக்ஸாம்பிள் இந்த கேஸில் எடுத்துப்போம். இப்போ ப்ராடக்ட் வைஸ் பில் அமௌண்ட் இருக்குது. இந்த 3 டைப் ஆஃப் ப்ராடக்ட்டையும் நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு லாஜிக் போட்டு அதை வேறு மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த 3ஐயும் சேர்த்து ப்ரைமரி அப்படின்னு ஒரு கேட்டகரி கீழே காட்டணும்னு நினைக்கிறேன். ஒரு டேக் ப்ரைமரின்னு ஒரு டேக்கில் காட்டணும்னு நினைக்கிறேன். இதை இண்டிவிஜுவலாக காட்ட வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ இதை நம்ம வந்து சார் நம்ம பிவட் டேபிள் பார்ட் 3ல் குரூப்பிங் பார்த்தோமே, நம்ம அந்த மாதிரி குரூப் பண்ணிடலாமா? இது குரூப் பண்ணால் என்ன ஆகிடும்னா எனக்கு மற்றதெல்லாம் இன்னொரு குரூப்புக்குள்ளே போயிடும். ஸோ குரூப் ஒரு தனி ரெப்ரசன்டேஷன் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஸோ சில யூசர்ஸ் என்ன கேட்பாங்கன்னா, சார் குரூப் பண்ணாமல், அது பார்க்குறதுக்கு பிவட் டேபிளோட ஒரு வேல்யூ மாதிரியே இருக்கணும், பட் குரூப் பண்ணக்கூடாது. குரூப் பண்ணாமல் நம்ம இந்த 3 ஐட்டமை ஆட் பண்ணி ஒரு டேகு கீழே ப்ரெசென்ட் பண்ண முடியுமா? ஸோ தாராளமாக பண்ணலாம். அந்த மாதிரி இடத்துல தான் கால்குலேட்டட் ஐட்டம். ஏன்னா இப்போ நம்ம பண்ண போகிற கால்குலேஷன் ப்ராடக்ட் கேட்டகரின்ற ஒரு ஃபீல்டுக்குள்ளே இருக்கிற ஐட்டம்ஸை பேஸ் பண்ணி கால்குலேஷன். ஸோ எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். பிவட் டேபிளில் இருக்கிற அந்த ஐட்டமில் ஏதாவது ஒரு ஐட்டமை சூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் எந்த ஐட்டம்ஸ் பேஸ் பண்ணி கால்குலேஷன் பண்ண போகிறீங்களோ ஃபஸ்ட்டு அதை பிவட் டேபிள் லே அவுட்டுக்குள்ளே கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு அதில் ஏதாவது ஒரு ஐட்டமை சூஸ் பண்ணிவிட்டு அதே அனலைஸ் டேபுக்கு போகிறேன், அதே ஃபீல்ட்ஸ் அண்ட் ஐட்டம்ஸ் அண்ட் செட்ஸுக்கு போகிறேன். இந்த தடவை கால்குலேட்டட் ஐட்டம் சூஸ் பண்ணோன்னா அது என்ன கேட்குன்னா, என்ன பேர் கொடுக்க போகிறேன்னு கேட்குது. நான் என்ன சொல்கிறேன்னா ப்ரைமரி அப்படின்னு கொடு. அடுத்த பாக்ஸுக்கு வரேன், ஈக்குவல் டு 0. 0வை டெலீட் பண்ணிவிட்டு லாஸ்ட் டைம் என்ன பண்ணோம், ஃபீல்ட்ஸை கொண்டு வந்து உள்ளே கால்குலேஷன் பண்ணோம். பட் இந்த டைம் என்ன பண்ண போகிறோம், ஐட்டம்ஸை கொண்டு வந்து கால்குலேஷன் பண்ணுறோம். எந்த ஐட்டம்ஸு எந்த ஃபீல்டை சூஸ் பண்ணியிருக்கோமோ அதோட ஐட்டம்ஸ் ரைட் சைடில் காட்டுது பாருங்கள். ஸோ எனக்கு ஐசிவி ப்ளஸ் எல்சிவி ப்ளஸ் எம்சிவி இது 3த்தையும்
ப்ரைமரி அப்படின்ற ஒரு டேகை கீழே காட்டணும், இண்டிவிஜுவலாக காட்டக்கூடாது. இப்போ நான் ஓகேன்னு கிளிக் பண்ணால் என்ன ஆகும்னா, ப்ரைமரி அப்படின்னு ஒரு ஐட்டம் க்ரியேட் ஆகி அந்த ஐட்டம் வந்து இந்த 3 நம்பரோட டோட்டல் வந்துடும். ஆனால் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ப்ரைமரி கிடச்சிருச்சு, அந்த 3 நம்பருக்கான டோட்டல் சேர்த்து கிடச்சிருக்கு. ஆனால் என்ன ஆச்சு, இந்த 3 நம்பருமே ஆட் ஆகிருக்கு, இந்த நம்பரும் ஆட் ஆகி டோட்டலை ஓவர் ஷூட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த 3 இனிமேல் நம்ம காட்டக்கூடாது, கரெக்டுங்களா? இந்த 3 காட்டாமல் தான் இதை மட்டும் காட்டணும். இப்போ இதுவும் காட்டிட்டு நம்ம ப்ரைமரியும் காட்டணும்னா இந்த நம்பர் டோட்டல்ஸோட ஆட் ஆகி ஓவர் ஷூட் பண்ணிடுது கிராண்ட் டோட்டலை. ஸோ எப்போவுமே கால்குலேட்டட் ஐட்டம் கொண்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஃபீல்டை பேஸ் பண்ணி அதை பண்ணுறீங்களோ அந்த ஃபீல்டு வந்துட்டு விசிபிலிட்டியில் இல்லாமல் பார்த்துக்கணும். மீன்ஸ் ஃபில்டர் அவுட் பண்ணிடணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஐசிவியை எடுத்துருவேன், எல்சிவி எடுத்துருவேன், எம்சிவியை எடுத்துருவேன். ஏன்னா இந்த 3தோட அடிஷன் தான் ப்ரைமரி அப்படின்ற கேட்டகரி கீழே நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ ஓகே கொடுத்தோன்னா இதுதான் ஆக்சுவல் டோட்டல். ஸோ இதுதான் நம்ம காமிச்சிருக்கணும். பட் நம்ம காமிச்சது ஓவர் ஷூட் பண்ணி அந்த 3தோட டோட்டலையும் சேர்த்து வேற காமிச்சிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைமரின்னு ஒன்று காமிச்சிருக்கோம். ஸோ இப்போ கால்குலேட்டட் ஃபீல்டுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக்கை எப்படி பார்க்கணுன்னு சொன்னேன், எங்கே க்ரியேட் பண்ண போனீங்களோ அங்கே போய் பார்க்க முடியும்னு சொன்னேன். அதே தான் கால்குலேட்டட் ஐட்டம்க்கும். இப்போ இந்த ப்ரைமரின்ற ஒரு கால்குலேட்டட் ஐட்டம்க்கு பின்னாடி இருக்க லாஜிக் உங்களுக்கு என்னன்னு தெரியணும்னா, அதே ஃபீல்ட்ஸ், ஐட்டம்ஸ் அண்ட் செட்ஸ், அதே கால்குலேட்டட் ஐட்டம் அதே மாதிரி ட்ராப் டவுன் டாப்பில் இருக்கும். சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஐட்டம்க்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்னன்னு காமிச்சிடும். ஆனால் என்ன ட்ராபேக்னா, உங்களுக்கு கால்குலேட்டட் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இங்கே எக்ஸ்ட்ராவாக ஃபீல்டு வந்தது, உங்களால் இங்கே கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்க முடிஞ்சது அந்த ஃபீல்டு இல்லைன்னு. பட் கால்குலேட்டட் ஐட்டம் வரும்போது எங்கேயுமே உங்களுக்கு இண்டிகேஷன் இருக்காது. நீங்கள் டேட்டாவில் போயிட்டு ஃபில்டர் அப்ளை பண்ணி போட்டு ப்ரைமரின்னு ஏதாவது இருக்கான்னு பார்த்தாலே ஒழிய உங்களால் கால்குலேட் ஐட்டம் பிவட் டேபிள் இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிக்க முடியாது. சப்போஸ் உங்களுக்கு கால்குலேட் ஐட்டம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிவட் டேபிள் உள்ளே கிளிக் பண்ணிவிட்டு, நம்பர்ஸில் கிளிக் பண்ணக்கூடாது, கேட்டகரியில் கிளிக் பண்ணிவிட்டு அனலைஸ் டேபுக்கு போயிட்டு கால்குலேட் ஐட்டம் போயிட்டு அந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி தான் செக் பண்ணணும். வேறு எங்கேயும் நமக்கு இண்டிகேஷன் இருக்காது. அவுட்வேர்ட்லி நம்ம பார்க்க முடியாமல் போயிடும். ஓகே, ஸோ அதனால் கால்குலேட்டட் ஃபீல்டுக்கும் ஐட்டம்குள்ள வித்தியாசத்தை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். ஓகே, வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம், பிவட் டேபிளோட முடிவுக்கும் வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் கால்குலேட்டட் ஃபீல்டுக்கும் கால்குலேட் ஐட்டம் வித்தியாசத்தை பார்த்தோம். எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி வியூ பண்ணுறது ரெண்டும் பார்த்தோம். டெலீட் பண்ணணும் அப்படின்னா கால்குலேட் ஐட்டமை டெலீட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஃபீல்டு மாதிரி நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது எதுவும் கிடையாது. டைரெக்டாக சூஸ் பண்ணி டெலீட்டுன்னு கொடுத்துட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். நீங்கள் எதை டீஆக்டிவேட் பண்ணிங்களோ அதை திருப்பியும் ஆக்டிவேட் பண்ணி கொண்டு வந்துட்டிங்கன்னா we are back to track. ஓகே, ஸோ டெலிஷன் எப்படி பண்ணுறது, எடிஷன் எப்படி பண்ணுறது, வியூவிங் எப்படி பண்ணுறது, க்ரியேஷன் எப்படி பண்ணுறது, ரெண்டுத்துலேயுமே பார்த்துட்டோம். இதோட இந்த வீடியோவோட முடிவுக்கும் வந்துட்டோம். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்புட்டோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஹரிஹரன்.